ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி க்ளோப் அண்ட் ஸ்பியர் எஃபெக்ட் ஃபோட்டோஷாப்பில் மேக் பண்ணால் பார்க்க வரோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் சைஸில் வித்து பார்த்தீங்கன்னா 1290 அண்ட் ஹைட் வந்து 720, ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 200 தந்துட்டு ஓகே எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஓ அழுத்திட்டு அந்த இமேஜ்க்கு பர்டிகுலரான பேக்ரவுண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்டை கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஃபிட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ண போகிறோம். அண்ட் ஓகே, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடலாம். ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 40% சொல்லி தந்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் லெஃப்டில் ஷேப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கேயே ஃபில் ஆப்ஷனுக்கு போய்ட்டு உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் ஸ்ட்ரோக்குக்கு போய்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தந்துட்டு ஓகே எழுதிடுங்க. அண்ட் சைஸ் வந்து 2 pixels தந்துட்டு ஓகே எழுதிடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே எழுதிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா அதே சைஸில் இன்னொன்று வரும். நம்ம பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர்ஸ் இதுமாதிரி கொண்டு வர போகிறோம். ஆல்மோஸ்ட் டன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓ அழுத்திட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வைக்கணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஆக்டர்ஸோட இமேஜ் நான் வைக்கிறேன். நீங்கள் அந்த ஸ்கொயர் கிட்ட கொண்டு போய்ட்டு கண்ட்ரோல் ஜி அழுத்தினீங்கன்னா அதுக்குள்ளே போய்டும். சேம் நம்ம 8 ஆக்டர்ஸ்க்கும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆக்டர் விஜய் சேதுபதி. சேம் நீங்கள் ஸ்மால் ஆக்கிட்டு கண்ட்ரோல் ஜி அழுத்தினீங்கன்னா அது ஸ்கொயருக்குள்ளே போயிடும். அப்புறம் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும்ல. ஓகே. இப்போது இந்த இமேஜை ஃப்ளாட்டன் இமேஜாக மர்ஜ் பண்ணுறேங்க. அண்ட் இது நம்ம இப்போது கண்ட்ரோல் ஜே அழுத்திட்டு டூப்ளிகேட் கொண்டு வர போகிறோம். சேம் நீங்கள் கண்ட்ரோல் ஜே அழுத்திட்டு இந்த மாதிரி டூப்ளிகேட் கொண்டு வந்துடுங்க. அண்ட் இந்த லேயரை மர்ஜ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஷேப் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஸ்பியர் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ஸ்க்கு போய்ட்டு டிஸ்டார்ட் போயிடுங்க. அண்ட் அங்கே ஸ்பியரைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேங்க. இப்போ அந்த ஸ்பியர் ஷேப் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் ஓகே அழுத்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஷேப்பில் உங்களுக்கு இமேஜ் தெரியும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஜே அழுத்திட்டு ஐ ஐக்கானை ஹைட் பண்ணுறேங்க. லேயர் 1ல் ஐ ஐக்கனை ஹைட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் இந்த மாதிரி ஸ்பியர் ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். அதை நம்ம கொஞ்சம் டில்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் கொண்டு போய் வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பியர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் ட்ராப் ஷேடோ போயிடணும். ட்ராப் ஷேடோவில் ஸ்ப்ரெட்டும் சைஸு ஒப்பாசிட்டி அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த ஸ்பியர் அவுட்லைனில் சேஞ்ச் தெரியும். நான் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறம் ஓகே அழுத்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோப் அண்ட் ஸ்பியர் எஃபெக்ட் ஃபோட்டோஷாப்பில் மேக் பண்ணியாச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you all in next video. Bye bye.